ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கும் அதாவது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு கிளையண்ட்டுக்கும் இடையில போடக்கூடிய லீகல் கான்ட்ராக்ட். இதை தான் நம்ம சர்வீஸ் அக்ரிமெண்ட் இல்லை சர்வீஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட்டில் ரொம்ப கிளியராக பார்ட்டிஸோட பேர் என்ன, நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, அதாவது ஸ்கோப் ஆஃப் த ஒர்க்கு, அதே மாதிரி எந்த தேதிக்குள்ளே உங்களோட சர்வீஸை டெலிவரி பண்ண போகிறீங்க, அதாவது டெலிவரி டைம், பேமெண்ட் டீட்டெயில்ஸ், எந்த தேதிக்குள்ளே எவ்வளோ பணம் வந்து உங்களோட கிளைண்ட்டை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், அதே மாதிரி ரெண்டு பார்ட்டிஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இந்த மாதிரி பல தகவல்களை ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக எழுதி அதை ரெண்டு பார்ட்டிஸும் சைன் பண்ணும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஆரம்பிக்குங்க. இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது எந்தெந்த பிஸ்னஸ்க்குலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், எஜுகேஷனல் அகாடமி, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், லாஜிஸ்டிக், ஹெல்த் கேர், ஃபோட்டோகிராஃபி, இப்படி எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாலும் கட்டாயம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது தேவைப்படுங்க. இந்த சர்வீஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது எதனால ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் தங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமா ஒரு 4-5 காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்கும். அதாவது நீங்களும் உங்களோட கிளைண்ட்டுக்கும் இடையில என்ன ஸ்கோப் ஆஃப் ஒர்க் நீங்க டெலிவர் பண்ண போறீங்க அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா நீங்க இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கஸ்டமர் மாத்தி பேச மாட்டாருங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வெப்சைட் டிசைனிங் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கிளைண்ட் ஒரு 10 பேஜ் வெப்சைட் டிசைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க ஒரு 15,000 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க டெலிவர் பண்ணும்போது அவர் நான் 10 பக்கம் கேட்கல, நான் 40 பக்கம் கேட்டிருந்தேன், நீங்க என்ன வெறும் 10 பக்கத்துக்கு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா அங்க ஒரு பெரிய குழப்பம் வரும் இல்லையா? இந்த குழப்பத்தை தவிர்க்கணும் அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணி சர்வீஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல அத்தனை டீடைல்ஸுமே இருக்கும். கிளைண்ட் முன்னுக்கு பிறன் முரண் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்றது பேமெண்ட் இஷ்யூங்க. இந்த பேமெண்ட் இஷ்யூ அப்படின்றது ஏதோ உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, இது ஒரு குளோபல் ப்ராப்ளம்ங்க. இந்த பேமெண்ட் இஷ்யூ அப்படின்ற பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆர்கிடெக்சரல் டிராயிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டீங்க, முடிச்சும் கொடுத்துட்டீங்க. முடிச்சு கொடுக்கும்போது அவர் ஓரளவுக்கு திருப்தி இல்லைம்மா, ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பேமெண்ட் நீங்கள் தான் சரியாக முடிச்சு கொடுக்கலையே, நான் எதுக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இழுத்து போட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் உங்ககிட்ட ப்ராப்பராக சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா லீகலாக அவர்கிட்ட கேட்க முடியுங்க. அடுத்த காரணம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையும் இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபைல ஆன் த கோல நம்மளோட கண்டென்ட்டை கேட்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நம்பர் 3, லீகல் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கும் உங்கள் கிளைண்ட்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால நீங்களோ இல்லை உங்களோட கிளைண்ட்டோ கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கும் உங்களோட கிளைண்ட்டுக்கும் இடையில என்னெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே எவிடன்ஸ் அப்படின்றது இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் தாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்க. ஈவெண்ட் எல்லாம் பக்காவா தான் முடிச்சு கொடுத்துட்டீங்க. ஆனா வேணும்னே கிளைண்ட் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாரு. நீங்க வந்து எல்இடி ஸ்கிரீன் வைக்கல, அதே மாதிரி நான் 8 ஸ்பீக்கர் கேட்டேன், 4 ஸ்பீக்கர் தான் வச்சிருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாரு. காம்பன்சேஷன் கேட்டு கோர்ட்டுக்கும் போயிட்டாருங்க. அந்த இடத்துல உங்ககிட்ட ப்ராப்பரான சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா கேஸை வின் பண்ணிடலாம். அடுத்து 4வது முக்கியமான காரணம் அப்படின்றது மிஸ்கம்யூனிகேஷனுங்க. பொதுவாக கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நான் இப்படி நினச்சிக்கிட்டேன் சார், நீங்கள் அப்படி தான் சொல்லியிருந்தீங்களா, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எஜுகேஷனல் அகாடமி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு கிளைண்ட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக வராரு. நீங்களும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி அத்தனை டீட்டெயில்ஸையும் கவர் பண்ணிட்டீங்க. கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில் அந்த ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட, சார் என்ன நீங்கள் வெறும் சோஷியல் மீடியா மட்டும் தான் என்கிட்ட சொல்லி கொடுத்தீங்க, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்னும் எஸ்இஓ, பெய்ட் ஆட்ஸ் இதெல்லாம் கற்றுக்கணும்ல நினச்சேன் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நீங்கள் இப்போ அக்ரிமெண்ட்டில் இதுதான் இருக்குது, இதுதான் நீங்களும் கேட்டிருந்தீங்க, அதை உங்களுக்கு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கிளியராக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது மூலிமா தேவையில்லாத பேட் கஸ்டமர் ரிவ்யூஸை தடுக்க முடியுங்க. அண்ட் கடைசியாக 5வது முக்கியமான காரணம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இமேஜ் அப்படின்றது கிடைக்குங்க. பொதுவாக எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸில் போய் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே அவங்க அக்ரிமெண்ட் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் எடுக்க மாட்டாங்க. அதுவே சின்ன சின்ன எஸ்எம்இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்தால் போகிறோம் உடனே அதை எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. பட் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியாக இருக்கீங்க, நீங்களுமே ப்ராப்பராக உங்களோட கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்குமே ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இமேஜ் அப்படின்றது கிடைக்குங்க. என்னோட கிளைண்ட்டோடைய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில இருந்தே சொல்லிடுறேனே. என்னோட கிளைண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்காருங்க.
கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கஸ்டமர்ஸ்க்கு அவர் வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாரு. அதே சமயம் அவர் கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. நம்ம இப்போ பார்த்துருந்தோம் இல்லையா 4-5 பிரச்சனைகள், இதே பிரச்சனைகள் அவரும் சந்திச்சுட்டு இருந்தாரு. நம்மள அப்ரோச் பண்ணி இந்த பிரச்சனையெல்லாம் எப்படிப்பா சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம கொடுத்த ஒரே சொல்யூஷன் அப்படின்றது சர்வீஸ் அக்ரிமெண்ட் போட்டுருங்க அப்படின்னு தான். இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா அவரே வந்து நேரடியாக சொன்ன ஒரு விஷயம், மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் எங்களுக்கு குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் எதனால சர்வீஸ் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா சர்வீஸ் அக்ரிமெண்ட் பத்தின அத்தனை தகவலும் பார்த்திருந்தோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.